ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மட் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல செல்லில் வந்து இன்சர்ட் அண்ட் டெலிட் பார்த்தோம், ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஃபார்மட் பார்க்க போறோம். ஃபார்மட்டில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோ ஹைட், ரோ காலம் ஹைட் வித், அப்புறம் விசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆர்கனைஸ் ஷீட்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து செல் சைஸ் விசிபிலிட்டி பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ஆர்கனைஸ் ஷீட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இன்னொரு கிளாஸில் போடுறேன். இப்போ செல் சைஸில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ ஹைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் போகிறேன். ஃபார்மட் போயிட்டு ரோ ஹைட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 15 தான் இருக்குது. நான் இதை வந்து 30 அப்படின்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். 30 மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரோவோட ஹைட் வந்து நமக்கு இப்போ அலைன் ஆயிடுச்சு. அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்னு இருக்குது. அப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக அந்த 15 இருக்க சைஸுக்கே போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலம் வித் இருக்குது. காலம் வித் கிளிக் பண்ணால் அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக காலம் வித் வந்து 12 இருக்குது. இப்போ 12 காலம் வித் எனக்கு வேணால் ஒரு 9 இருந்தால் போதும் அப்படின்னா நான் 9 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அதோட காலம் வித் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் டு ரைட் இருக்கிறதா காலம் வித், அது நமக்கு 9ல் மாறிடுச்சு. அடுத்து நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ ஃபிட் காலம் வித் இருக்குது. இதை நான் கொடுத்தேன்னா அதோட ஆட்டோ ஃபிட், இப்போ நான் என்ன ரோவில் வச்சுருக்கணும் அதோட சைஸுக்கு வந்து காலம் வந்து ஃபிட் ஆயிடுது. இந்த லெஃப்ட் டு ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிறத வச்சுட்டா ரஜினியோட சைஸுக்கு இது காலம் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ ஃபிட் காலம் வித் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற சைஸ் என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காலம் வந்து டிசைன் ஆயிடுச்சு. அடுத்து டிஃபால்ட் வித் இருக்குது. நம்ம ரோவில் எப்படி பார்த்தோமோ டிஃபால்ட் வித், அதே மாதிரி டிஃபால்ட் வித் இதுலேயும் வச்சுக்கலாம். இப்போ நான் 9 அப்படிங்கிற டிஃபால்ட் வித் வைக்கிறேன் அப்படின்னா இருக்கிற எல்லா காலமோட வித்துமே 9 அப்படிங்கிற இதெல்லாம் மாறிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி இருக்குது. விசிபிலிட்டியில் வந்து நமக்கு ஹைட் ரோ, ஹைடு காலம், அன்ஹைட் ரோ, அன்ஹைட் காலம், ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹைட் ஷீட், அன்ஹைட் ஷீட் இருக்குது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரஜினி அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் எனக்கு வந்து ஹைட் ஆகணும், டெலிட் ஆக வேணாம் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஹைட் ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 1 and 3 தான் இருக்குது. 2 அப்படிங்கிறது வந்து உள்ள ஹைடாக இருக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு ரிலீஸ் ஆகணும், அந்த ஹைடு வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஹைட் அண்ட் அன்ஹைடு போயிட்டு கீழே அன்ஹைட் ரோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா அந்த ஹைட் ரிலீஸ் ஆச்சு, ரஜினிங்கிற டேட்டாஸ் வந்து எனக்கு அப்படியே வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இன்றைக்கி இ காலம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா இ காலம் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஹைட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஹைட் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கொடுத்து ஹைட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு அடுத்த எஃப் தான் இருக்குது. நமக்கு வந்து டியும் இயும் ரெண்டுமே ஹைட் ஆகிருக்கு, ஓகேங்களா? நான் ப்ரீவியஸாக ஹைட் பண்ணி வச்சுருந்ததுனால டி காலமும் ஹைட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இங்கே அன்ஹைட் கொடுக்குறேன். அன்ஹைட் காலம் இருக்குது. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண என்ன ஆகுது பாருங்கள், நமக்கு இங்கே அன்ஹைட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? டோட்டல் ப்ரெசென்ட் எல்லாமே உங்களுக்கு அன்ஹைட் ஆயிடுச்சு. ஏபிசிடி லைனாக எங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அடுத்து நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹைடு ஷீட், அன்ஹைட் ஷீட் இருக்குது, ஓகேங்களா? இப்போ செல்ஃப் ஃபார்மட் அப்படிங்கிற ஒரு ஷீட்டை தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷீட் எனக்கு வந்து ஹைட் ஆகணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஹைடு ஷீட் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஃபார்மட் ஷீட் வந்து ஹைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் திருப்பி போகிறேன், எந்த ஷீட்டில் வேணால் நான் இருந்துக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. மறுபடியும் போயிட்டு ஷீட்டு கிளிக் பண்ணிட்டு ஹைடுக்குள்ளே போய் அன்ஹைடு ஷீட் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஷீட் ஹைட் ஆயிருக்கோ அது காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஷீட் உள்ள ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். நம்பருங்கிற ஒரு ஷீட் ஹைட் ஆயிருக்கு, செல்ஃப் ஃபார்மட்டுங்கிற ஒரு ஷீட் ஹைட் ஆயிருக்கு. இப்போ இந்த செல்ஃப் ஃபார்மட் ஷீட் மட்டும் அன்ஹைட் ஆகணும்னா அதை நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன்னு என்ன ஆகுதுன்னா செல்ஃப் ஃபார்மட் ஷீட் வந்து அன்ஹைட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இதுதான் நமக்கு இருக்கிற செல் சைஸ் அண்ட் விசிபிலிட்டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபார்மட்டில் இருக்க ஆர்கனைஸ் ஷீட்ஸும் ப்ரொடெக்ஷனும் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ என்ன சொன்னா தெரியுமாடா? நமக்கு இன்றைக்கி எடுத்த கிளாஸில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.